அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறார். எனவே உறுதியாகவே குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் இனிமையாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக கும்பராசிக்காரர்களுக்கு பல நிகழ்வுகள் அமைய போகின்றன. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். லாபாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவது குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல குட் நியூஸ்கள் வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் இருந்து அதிசாரமாக 6இல் உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் வலுவாக 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறார். எனவே குரு பகவானினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானுக்கு அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் இந்த வேளையில் அவர் அதிசாரமாக உச்சம் பெற்று அதே வேளையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாகவே குரு பகவானின் உச்சத்தின் காரணமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது. 5ஆம் இடத்தில் இருந்து 6இல் உச்சம் பெற்று அதிசாரமாக தனது பார்வையை மிகவும் வலுவாக 2, 10, 12 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தின் மீது தனது சொந்த ராசியை வலுவாக பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை கிடைப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திட்டமிடுதலை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலம் கொண்டாட்டம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட கும்பராசிக்காரர்கள் நுணுக்கமாக கண்டறிந்து அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். எந்த தொழிலை மேற்கொண்டாலும் இந்த தொழிலில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அற்புதமாக கிடைக்கக்கூடிய வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார். எனவே சரியாக கும்பராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வீண் விரயங்கள் முதலீடாகவும் சுப விரயமாகவும் மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பிற்கு மாறுவது நன்மை தரக்கூடிய பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிசாரமாக 5இல் இருந்து உச்சம் பெறுவதால் அனைத்திலும் அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. ஜீவனஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு சிறு உடல்நல ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை விரைவாக கையில் கூடும். அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற கருத்து மோதல்களை சந்தித்து வந்த சூழலில் அந்த கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருந்த சூழலில் கும்பராசிக்காரர்கள் இனி பல அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும். அதே போன்று நட்பு வட்டாரமும் விரிவடையும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி காண்பதோடு மட்டுமல்லாது வெளிவட்டாரத்தில் பல்வேறு வகையில உறவுகளுக்கிடையே நல்ல மாறுதலும் நட்பர்களுக்கிடையே மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது.
உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் வேலையில்லை, வேலையில்லா திண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிலையில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அடிக்கடி பயணங்களை மேற்கொண்டு வந்த சூழலில் அந்த பயணங்கள் மூலமாகவும் இனிமை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதால் திறமைக்குரிய அங்கீகாரம் வலுவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நிலவினாலும் கூட குருவின் சுப பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் அந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து தங்களுக்கான இடத்தை சிறப்பாக பெற முடியும். இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனரீதியாக வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் எதிர்பார்த்தபடியே தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விளைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும். கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சாதகமாக வலம் வருகிறார். அவர் அசுர குருவாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் சாதகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குரு பகவானும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வருமானம் பல மடங்கு உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு பல பணிகளை அரசியல் மற்றும் கலைத்துறை இரண்டிலுமே சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிக நேரம் கவனமாக செயல்படுவதால் அனைத்து காரியங்களிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரியங்களை புதிய முயற்சியிலே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தகர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வெற்றியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்க கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். கல்வியில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். குத்தகைக்கு விவசாயம் செய்து வந்த நிலையில் சொந்த நிலம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கடனை அடைத்து நிம்மதி பிறப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. பெண்மணிகளின் கடனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பெண்மணிகள் நினைத்த அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எதிர்ப்புகள் அனைத்தும் கும்பராசிக்கார பெண்மணிகளை விட்டு முற்றிலுமாக விலகி பெயர் புகழ் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. நிதானத்துடனும் நிறுத்தி பல பணிகளை கும்பராசிக்கார பெண்மணிகள் செயல்படுத்துவதால் அனைத்து காரியங்களிலும் அமோகமான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தாய் வழி உறவுகளில் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பாராத பல நல்ல யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பாராத திருப்பங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும். என்றால் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடும்.